பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒன்று கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாம் தகுதியாயிராது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எனக்கு அது தகுதியாக இருக்காது. அடுத்தது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, அது எல்லாம் எனக்கு என்னவா இருக்காது, தகுதியாக இருக்காது என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம அனுபவிப்பதற்காக தான் தேவன் என்ன செய்திருக்கிறாரு, எல்லாவற்றையும் நமக்காக படைத்திருக்கிறார். வெள்ளியும் பொன்னும் நமக்காக தான் படைத்திருக்கிறார். வானமும் பூமியும் கர்த்தர் நமக்காக தான் படைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். ஆனால் முதலாவது சொல்லுகிறார், எல்லாம் எனக்கு என்னவா இருக்காது, தகுதியாக இருக்காது. அல்லேலூயா. நம்ம பொருள் தான், நமக்குரியது தான், நம்ம எப்படி வேணாலும் அனுபவிக்கலாம். ஆனால் அது நமக்கு தகுதியாக இருக்குமா என்பதுதான் இப்போது கேள்வி. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். அந்த உலகத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா நகையும் எடுத்து மாட்டிக்கலாம். ஆனால் அதை மாட்டிக்கிட்டு வெளியில் போகும்போது அது நமக்கு தகுதியாக இருக்குமா? நம்ம ட்ரெஸ்ஸு எப்படி வேணாலும் பண்ணலாம், ஆனால் அது நமக்கு தகுதியாக இருக்குமா? தகுதியாக இருக்காது. அல்லேலூயா. நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம், ஆனால் அது நமக்கு தகுதியாக இருக்குமா? தகுதியாக இருக்காது. அப்போது நம்ம எதை வைத்து நாம் அனுபவிக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொன்னால், தகுதியாக இருக்குதா அப்படின்றதான் இப்போ நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். எல்லாம் எனக்கு தான், எல்லாம் எனக்கு தான். இன்றைக்கி சில போதனைகள் இப்படி உண்டு. கர்த்தர் நமக்காக தான் எல்லாம் படைத்திருக்கிறாரு, அதனால் நம்ம அனுபவிக்கணும். எல்லாத்தையும் நம்ம வாழ்ந்து நம்ம அனுபவிக்காமல் வேறு யார் அனுபவிக்கிறது? கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தான் படைச்சிருக்கிறாரு, நம்ம தான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சில போதனைகள் கிறிஸ்துவ வட்டாரத்தில் சபைகளிலே உண்டு. அல்லேலூயா. எல்லாத்தையும் அனுபவிப்பதற்காக தேவன் நம்மை படைத்திருக்கிறார். ஆனால் எல்லாவற்றையும் அனுபவித்தோம்னா அது நமக்கு அது என்னவா இருக்காது, தகுதியாக இருக்காது. அல்லேலூயா. ஒரு வீட்டுக்குள்ளே எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே சமைச்சு வச்ச சாப்பாடு ஃபுல்லாக யாருக்கு தான்? நமக்கு தான். அதுக்காக எல்லாத்தையும் போட்டு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? அது தகுதியாக இருக்குமா? எல்லாம் எனக்கு தான் எங்கள் அம்மா செஞ்சு வச்சுருக்காங்க, எங்கள் வீட்டில் எல்லாம் நான் சம்பாரிச்சது, அதனால் எல்லாத்தையும் நான் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சாப்பிட்டோம்னா அது தகுதியாக இருக்குமா? தகுதியாக இருக்காது. அப்போ நமக்குரியதை எதை செய்தால் நமக்கு தகுதியாக இருக்குமோ அதை செஞ்சால் மட்டும்தான். அந்த தகுதியை தாண்டி நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்து நம்ம தகுதியை நாமளே என்ன பண்ணிக்கூடாது, கெடுத்து கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. எல்லாம் பேசுறதுக்கு தான் வாய் கொடுத்துருக்காரு நமக்கு. கர்த்தர் நமக்கு வாய் எதுக்கு தான் கொடுத்துருக்கிறாரு? எல்லாவற்றையும் பேசுறதுக்கு தான் வாய் கொடுத்துருக்காரு. அதுக்காக எல்லாத்தையும் பேசினா நமக்கு அது தகுதியாக இருக்குமா? வாயில் வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருந்தா, கர்த்தர் எனக்கு கொடுத்த வாய் எதுக்காக? எல்லாத்தையும் பேசுறது அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தையிலேருந்து, அருவருப்பானதுலேருந்து, கலகத்திலேருந்து எல்லாத்தையும் வாயில் என்னென்னலாம் வருதோ அது எல்லாம் பேசிகிட்டு இருந்தா, வாயை கர்த்தர் கொடுத்தார் என்பதற்காக வாயில் வர்றதெல்லாம் பேசிகிட்டு இருந்தா அது நமக்கு தகுதியாக இருக்குமா? இல்லை நம்ம வாயில் எதை பேசினாலும் அது வரமாட்டேன்னு சொல்லுமா வார்த்தை? எந்த வார்த்தை பேசினாலும் வாயில் என்ன பண்ணோம்? நம்ம முடிவு பண்ணுறது தான். நான் வாயில் எந்த வார்த்தையை பேசினாலும் அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நான் நல்ல வார்த்தை பேசினாலும் அது வரதான் செய்யும், கெட்ட வார்த்தை பேசினாலும் என் வாயில் வந்து வரதான் செய்யும். ஆனால் நம்ம இங்கே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது காரியம் என்ன அப்படின்னா, அது எனக்கு தகுதியாக இருக்குமா? நான் என்ன வேணாலும் பேசலாம், எவ்வளோ வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம், ஆனால் அதுக்கு தகுதியாக இருக்குமா? அப்போ நம்ம அந்த விஷயத்தில் என்ன செய்கிறோம்? கரெக்டாக இருக்கிறோம். என்ன செய்கிறோம்?
கரெக்டாக இருக்கு. எப்படி கரெக்டாக இருக்கிறோம்? நமக்கு தகுதியான வார்த்தையை மட்டும் என்ன பண்ணுறோம்? பேசுறதுக்கு நம்ம வந்து கரெக்டாக லெவலாக வச்சுக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரோடையும் பேசணும் தான் நமக்கு ஆண்டவர் படைச்சிருக்கிறார். அப்போ எல்லாரு கூடயும் பேசணுன்றதுக்காக வரவங்க போகிறவங்ககிட்டலாம் பேசிகிட்டு இருந்தா, என்ன சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்களா, எங்கே போகிறீங்க, என்ன ஒரு வரவங்க போகிறவங்களெல்லாம் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தா நமக்கு அது தகுதியாக இருக்குமா? பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? யாரும் அவன் பைத்தியக்காரன், முன்ன பெண்ணு தெரியாது, இவன் எது நேரத்துக்கு நம்மளை வந்து சாப்பிட்டியான்னு கேட்குறான், நல்லா இருக்கிறியான்னு கேட்குறான், எங்கே போகிறேன்னு கேட்குறான், எவுத்து வரேன்னு கேட்குறான். அப்போது எல்லாரு கூடயும் பேசலாம், ஆனால் அது நமக்கு என்ன இருக்காது? தகுதியாக இருக்காது. ஒரு கல்யாணத்து வீட்டுக்கு போகிறீங்க, அந்த கல்யாணத்து வீட்டில் அந்த கல்யாணத்துக்கு நல்லவங்க கெட்டவங்க தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க அறிமுகம் இல்லாதவங்க எல்லாரும் வருவாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு 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 நீங்களே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது தகுதியாக இருக்குமா? தகுதியாக இருக்காது. அப்போ இந்த விஷயத்துல எல்லாம் நம்ம எப்படி எதை ஃபாலோ பண்ணுறோம்? தகுதி, எனக்கு என்ன தகுதி? அப்போ என் தகுதியை மீறி நான் என்ன பண்ணக்கூடாது? என் தகுதியை நானே கெடுத்துக்க கொள்ளக்கூடாது என்பதற்காக நம்ம என்ன செய்கிறோம்? அந்த அதிகாரத்தை நம்ம முழுதாக பயன்படுத்தாமல் அந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? செய்து கொள்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ட்ரெஸ்ஸும் அதே போல தான். எங்கள் வீட்டில் நிறைய ட்ரெஸ் இருக்குது, கடையில் நிறைய ட்ரெஸ் இருக்குது. விற்கிற ட்ரெஸ் எல்லாம் வாங்கி நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம்னா எப்படி இருக்கும்? இந்த ட்ரெஸ்ஸு நமக்கு கரெக்டாக இருக்குமா, நம்ம செய்கிற வேலைக்கு இது கரெக்டாக இருக்குமா அப்படின்றதெல்லாம் பார்க்காம நம்ம விற்கிற ட்ரெஸ்ஸு மாடர்னில் வர்றது, ஃபேஷனில் வர்றது, ட்ரெண்டிங்கில் வர்றது எல்லாத்தையும் வாங்கி நம்ம அனுபவிக்கணும்னு நினச்சோம்னா அது நம்முடைய தகுதி என்ன பண்ணிடும்? கெடுத்து விடும். அல்லேலூயா. புடவை கட்டுறவங்க புடவை கட்டினா தான் தகுதியாக இருக்கும். சுடிதார் போடுறவங்க சுடிதார் போட்டால் தகுதியாக இருக்கும். எந்தெந்த ட்ரெஸ்ஸு எந்தெந்த வேலை செய்கிறாங்களோ அந்தந்த வேலைக்குரிய ட்ரெஸ்ஸு போட்டாங்கன்னா அது தகுதியாக இருக்கும். அப்போ அந்த வேலையை தாண்டி ஒரு ட்ரெஸ் அவங்க அணிகிறாங்கன்னு சொன்னால் அது என்னவா இருக்காது? தகுதியாக இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கூட வேதம் என்ன சொல்லுகிற ஆலோசனை? தகுதியான வஸ்திரத்தினாலும் உங்களை அலங்கரிக்க வேண்டும். என்னது? தகுதியான வஸ்திரம். வஸ்திரத்தில் கூட உங்களுக்கு என்னவா இருக்கணும்? எல்லா ட்ரெஸ்ஸும் விற்கிறாங்க தான், எல்லா ட்ரெஸ்ஸும் நம்ம காசு கொடுத்தா கொடுக்க போகிறோம். ஆனால் அதுக்காக அது எல்லாத்தையும் வாங்கி நம்ம போடணும்னு நினச்சோம்னா அது நம்ம தகுதி என்ன செஞ்சிடும்? இழக்க செய்து விடும். அல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, ஸ்கூல் வாத்தியார் இருக்காங்களே, ஸ்கூல் வாத்தியார் போகிறாங்கல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியார், அவங்க என்னைக்காவது ட்ரெஸ்ஸு வேறு வேறு மாதிரி போட்டு பார்த்துக்கிறீங்கம்மா? கிடையாது. அவங்க டிஷர்ட்டு போட்டுக்கின்னு அப்படி ஹேர் ஸ்டைல்லாம் பயங்கரமாக விட்டுக்கின்னு அப்படி ஜீன்ஸு பேண்ட்லாம் போட்டுக்கின்னு அப்படி ஸ்கூலுக்கு போய் பாடம் நடத்துறதை பார்த்துக்கிறோமா? இல்லை. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க பாருங்கள், அவங்களுக்கு கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அதில் ஒரு தகுதியாக அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டில் நிறைய ட்ரெஸ்ஸு வச்சுருப்பாங்க, ஆனால் வேலைக்கு போகும்போது கரெக்டான ட்ரெஸ். ஒரு டீச்சர் பல ட்ரெஸ்ஸை வச்சுருப்பாங்க, ஆனால் வேலைக்கு போகும்போது எல்லா ட்ரெஸ்ஸும் என்ன பண்ண மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு லோயர்லாம் லோயர் போட்டுன்னு டிஷர்ட் போட்டுன்னு வாக்கிங் போவாங்க. அதே லோயர் டிஷர்ட் போட்டு ஸ்கூலுக்கு பாடம் நடத்த போவாங்களா? ஏன், என்ன ஆகும்? அந்த தகுதியை. அல்லேலூயா. இப்போ அரசியல்வாதி இருக்காங்கன்னு வச்சுங்களேன், வீட்டில் இருக்கும்போது சாக்ஸு டிஷர்ட்டோட கூட இருப்பாங்க. இப்போ ஆனால் அரசியல் மீட்டிங்கு போகும்போது என்ன பண்ணிவிடுவாங்க? ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் வேட்டி அப்படி கட்டிட்டு அப்படி நீட்டாக போய் நிற்பாங்க. ஏன்? அந்த வேலைக்கு எது தான் கரெக்டாக இருக்கும்? அதுதான் கரெக்டாக. அப்போ அதை தாண்டி அவங்க ட்ரெஸ் பண்ணாங்கன்னா அது அவங்க தகுதி என்ன பண்ணிடும்? கெடுத்து விடும். அதுபோல் ட்ரெஸ் பண்ணுற விஷயத்தில் நம்ம அதிகாரம் இருக்குதுன்றதுக்காக எதை வேணாலும் செய்யலாம், செய்யக்கூடாது. ஆனால் அது தகுதியை தாண்டி நம்ம தகுதியை கெடுத்துருமா என்பதில் நம்ம என்ன பண்ணணும்? நிதானித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ முதலாவது அதிகாரம் ஒன்று, இன்னொன்று தகுதி. இப்போ அதிகாரம் இருக்குது, எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் இருக்குது. இன்னொன்று தகுதி இருக்குது. ஆனால் எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீ அதிகாரத்தை பயன்படுத்த நினச்சிட்டுனா நீ தகுதி என்ன பண்ணிடுவ? எழுந்துருவே. அப்போ எது முக்கியம்? அதிகாரத்தை விட எது முக்கியம்? எல்லாம் எனக்கு தாங்க, என்னை தாண்டி ஒன்றும் இல்லை, எல்லாம் நான் அனுபவிக்கிறதுக்கு தான் அப்படின்னு அந்த அதிகாரத்தை பயன்படுத்த நம்ம நினச்சிட்டோம்னா தகுதியை இழந்துருவோம். அப்போ இதில் எது முக்கியம்? அதிகாரம் முக்கியமா, தகுதி முக்கியமா? சொல்லுங்க. தகுதி தான் முக்கியம். அல்லேலூயா. அப்போ தகுதியை கெடுத்துக்கிற மாதிரி நம்ம பேசவும் கூடாது, நம்ம தகுதியை கெடுத்துக்கிற மாதிரி நடந்து கொள்ளவும் கூடாது, நம்ம தகுதியை கெடுத்துக்கிற மாதிரி நம்ம நகை போடவும் கூடாது, நம்ம தகுதியை கெடுத்துக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணவும் கூடாது, நம்ம தகுதியை கெடுத்துக்கிற மாதிரி பேசவும் கூடாது, நம்ம தகுதியை கெடுத்துக்கிற மாதிரி ஒருத்தன் கூட பழகவும் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா.
சில பேர் கூட நம்ம பழகும் போது நம்முடைய தகுதி என்ன ஆகிடும்? கெட்டு போயிடும். சில இடத்துல நம்ம உட்கார்ந்தோம்னா நம்மளுடைய தகுதி கெட்டு போயிடும். இப்போ நான் ஒரு பாஸ்டராக இருக்கிறேன், நான் போயிட்டு ஒரு சாராய கடையை ஓரமாக உட்காந்துருந்தா எப்படி இருக்கும்? எனக்கு தகுதியாக இருக்குமா அது? அது நான் உட்கார வேண்டிய இடமா அது? இல்லை நான் ஒரு சினிமா தேட்டர் உள்ளே போய் உட்காந்துக்கிறேன், சினிமா தேட்டர் வாசப்படியில் உட்காந்துக்கிறேன், அது எனக்கு தகுதியாக இருக்குமா? சொல்லுங்க. அப்போ என் தகுதியை தாண்டி நான் என்ன பண்ண விடாதாங்க? அதுதான் சொல்லுது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராத. அங்கே உட்கார்ந்தனா என்ன ஆகுன்னா உன் தகுதி கெட்டு போயிடும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காத, அப்படி நடந்தால் உன் தகுதி கெட்டு போயிடும். பாவிகளுடைய வழியில் நிற்காத, அப்படி நின்றுனா உன் தகுதி கெட்டு போயிடும். உன்னுடைய வயது, உன்னுடைய தகுதி, உன்னுடைய தராதாரம், உனக்கென்று ஒரு மதிப்பு இருக்குல்ல, அது என்ன ஆகிடும்? கெட்டு போயிடும். அல்லேலூயா. ஒரு பெரிய ஆள், பார்த்த பயங்கரமான ஒரு கணம் பெற்ற ஒரு ஆள், மரியாதைக்குரிய ஒரு ஆள், ஒரு சாதாரண ஒரு ஆள் கூட சுற்றி இருந்தாக்கா அவங்கள என்ன செய்ய மாட்டாங்க? மதிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அப்படி பழகினாலும் கூட என்ன ஆகிடும்னா மரியாதை கெட்டு போயிடும். அப்புறம் தான் தெரியும், தகுதி மீறி உங்ககிட்ட நான் பழகினதுக்கு நல்லா வச்சடா மரியாதை அப்படின்னு, அப்புறம் கெட்டு போயிடும். ஆகையினால அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக நம்ம எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடாது, தகுதியை நம்ம கவனித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்தால் தான் தகுதி. கர்த்தருடைய பிள்ளைகள் எதை அணியணுமோ அதை அணிஞ்சாதான் என்னது? தகுதி. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம ட்ரெஸ்ஸு, அதை ஹேர் ஸ்டைல் எப்படி வேணாலும் பண்ணலாம். என்னது? ஹேர் ஸ்டைல் எப்படி வேணாலும் பண்ணலாம். அப்படி பண்ணாது உனக்கு தகுதியாக இருக்குமா? சொல்லுங்க. ஒருத்தவங்க வர்ஷிப் பண்ணுறாங்க, ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய சமூகத்தில் வர்ஷிப் பண்ணுறாங்க, ஆண்டவரை பாடி வர்ஷிப் பண்ணுறாங்க. ஒரு லேடி அதை வர்ஷிப் பண்ணுறாங்க, இந்த ரெண்டு பக்கமும் கையை காணோம். எப்படி இருக்கும்? செய்கிற வேலை என்னது? கர்த்தரை துதிக்கிற ஆராதனை வேலை. அந்த ஆராதனை வேலையில் நிற்கிற அந்த சகோதரிக்கு என்ன இல்லை? ரெண்டு பக்கமும் கையை காணோம். அப்போ அந்த ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி இருக்குது அவங்களுக்கு. அப்போ இது என்ன, அது தகுதியாக இருக்குமா? நிற்கிற இடத்துக்கும் அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு அது தகுதியாக இருக்குமா? தகுதியை குறைச்சிரும். அல்லேலூயா. சில ஊழியக்காரர்கள் நிற்கிற வேலை, நிற்கிற இடம் கர்த்தருடைய சமூகம், அங்கே அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு அவங்க தகுதியை குறைக்கிறது. கர்த்தருடைய ஊழியக்காரங்க செய்கிற வேலை கர்த்தருடைய வேலை, அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் அவங்களுடைய தகுதியை குறைக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் பேசுகிற விதத்தில் அவங்களுடைய தகுதி அது குறைச்சிருது. அப்போ நம்ம தலை முடிய நம்ம சரிப்படுத்தினாலும் கூட, தலைமுடியை சீவி வச்சாலும் கூட அது எப்படி இருக்கணும்? தகுதியான ஒரு அலங்காரமாக தான் இருக்கணுமே தவிர, நம்ம முடிதானன்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ணக்கூடாது. தகுதியை தாண்டி நம்ம செஞ்சோம்னா அது நம்முடைய தகுதியை கெடுத்துரும். அல்லேலூயா. அது நம்முடைய மரியாதையை இழக்க செஞ்சிடும். ஆகினால எல்லா விஷயத்திலும் நமக்கு தகுதியை மீறி, தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்? நடந்து கொள்ள வேண்டியது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவசியம். உலகத்தில் யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம், எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாம், அவங்க எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போகலாம், எப்படி வேணாலும் சாப்பிட்டுட்டு போகலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சால் மட்டும்தான் அது அவங்களுக்கு என்னவா இருக்கும்? தகுதியாக இருக்கும். அல்லேலூயா. ஆகினால உங்கள் தகுதியை குறைத்து கொள்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது? யாரு கூடயும் பழகக்கூடாது. நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், இவங்க கூட போனால் எனக்கு அது தகுதியாக இருக்குமா, என் தகுதி அது குறைச்சிருமா அப்படின்னா அவங்க கூட நீ என்ன பண்ணக்கூடாது? பழகக்கூடாது. அல்லேலூயா. பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? நீ என்னடா இவங்க கூட சுற்றுற, அவன் எந்த மாதிரி ஆள், நீ அவங்க கூட போய் சுற்றுற, அவங்களாம் சுற்றாத போடா அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா நம்ம பெரியவங்க பார்க்கும்போது? அப்போ என்ன காரணம்? அவங்க கூட பழகினா நம்மளுடைய தகுதி குறைஞ்சுன்றதுக்காக அந்த தகுதியை தாண்டி நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம், அதுக்கு அடுத்த லைன் சொல்லப்படுகிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். நான் ஒன்றுத்துக்கு என்ன செய்ய மாட்டேன்? அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்கிறார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. அப்படி நான் அனுபவிச்சேன்னா, முதல் விஷயத்தை அவர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. அப்படி நான் அனுபவிச்சுன்னா ஒன்று என் தகுதி போயிடும்.
சரியா? அப்படி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். அப்படி அனுபவிக்க நான் போயிட்டேன்னா நான் ஒன்றுத்துக்கு அடிமை ஆகிடுவேன். அதனால நான் எல்லாத்தையும் அனுபவிக்க நான் விரும்புறது இல்லைன்றாரு. அவர் எல்லாவற்றையும் அனுபவிக்க ஏன் விரும்பலை அப்படின்றதுக்கு 2 ரீசன் சொல்கிறாரு. ஒரு காரியம் என்னது? ஒன்று தகுதி எழுந்துருவோம். இன்னொரு காரியம் என்னது? என்ன பண்ணிடும்? அடிமைப்பட்டு விடுவோம். அல்லேலூயா. சில விஷயங்களை நம்ம அனுபவிக்கலாம். அப்படி அனுபவிக்க நம்ம போயிட்டோம்னு சொன்னால் அதுக்கு நம்ம என்னவாகிடுவோம்? அடிமைப்பட்டு விடுவோம். அதனால தான் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குது தான். ஆனால் அது எல்லாத்தையும் நான் அனுபவிக்க நான் நினச்சேன்னா என்னை யாரும் தடுக்க போகிறதில்ல. ஏன் அனுபவிக்கிறேன்னு யாரும் கேட்க போகிறதில்ல. ஆனால் அதை தாண்டி நான் அனுபவிச்சேன்னா அதுக்கு நான் என்னவாகிடுவேன்? அடிமையாகிடுவேன். அதே பழக்கத்துக்குள்ளே நான் போயிடுவேன். அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே நான் வந்துடுவேன். அதனால் இந்த 2 காரணத்துக்காக நான் எல்லாவற்றையும் அனுபவிக்க நான் என்ன பண்ணுறதில்ல? விரும்புறதில்லைன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. என்ன செய்யறதில்ல? விரும்புறதில்ல. ஏன்? நான் அதை அனுபவிக்க நான் முழுசாக இறங்கிட்டேன்னா அதுக்கு நான் அடிமையாகிடுவேன். அப்போ நான் ஒன்றுக்கும் அடிமைப்படக்கூடாது என்பதை விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். நம்ம வாழ்க்கையில் எதற்கும் நம்ம என்னவா இருக்கக்கூடாது? என்ன இருக்கக்கூடாது? இங்கே தான் இருக்கீங்களா? வெளியில் போயிட்டீங்களா? எல்லாத்துக்கும் எதுக்குமே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? அடிமைப்பட்டுடக்கூடாது. ஒன்றுக்கும் அவர் சொல்கிறார் பாரு, நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். உறுதியாக இருக்கிறார். நான் ஒன்றுத்துக்கு கூட அடிமையாக இருக்க மாட்டேன் அப்படின்றார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் யோசித்து பார்க்கணும். எத்தனை காரியத்துக்கு இன்றைக்கி நம்ம அடிமையாக இருக்கிறோம்? அடிமையாக இருக்கிறது எப்படி அடிமையாக போனோம்? எதனால் அடிமையாக மாறணும்? சில விஷயங்களை நம்ம செய்ய போய் அனுபவிக்க போய் என்ன ஆச்சுன்னு கேட்டால் அதுக்கு அடிமைப்பட்டுட்டோம். சில தவறான பாதைக்கு போய் அதுக்கு அடிமைப்பட்டுட்டோம். சில தவறான பழக்க வழக்கத்துக்கு அடிமைப்பட்டுட்டோம். சில தவறான மனுஷர்களுக்கு அடிமைப்பட்டுட்டோம். சில பேர் மனுஷர்களுக்கு அடிமைப்பட்டுட்டாங்க. அவங்க என்ன சொன்னாலும் அவங்க அதுக்கு ஓடுவாங்க. வேறு யார் சொன்னாலும் கூட கேட்க மாட்டாங்க. ஆனால் சில பேர் சொல்லிட்டாங்க என்ன ஆகிடுவாங்க? அப்படியே ஓடிடுவாங்க. அல்லேலூயா. ஆகினால நம்ம எந்த காரியத்திற்கும் என்ன செய்யக்கூடாது? அடிமைப்பட்டு விடக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்கள்ல, அன்புக்கு நான் அடிமை. எதுக்கு? அன்புக்கு நான், என்கிட்ட நீங்கள் அன்பு காட்டிட்டீங்கன்னா நான் என்ன ஆகிடுவேன்? அடிமை ஆகிடுவேன். அன்புக்கு நான் அடிமை. ஆனால் பவுல் சொல்கிறார், நான் ஒன்றுத்துக்கு என்ன பண்ண மாட்டேன்? அடிமைப்பட மாட்டேன். இப்போ நம்ம யாருக்கு தான் அடிமையாக இருக்கணும்? கர்த்தருக்கு தான் அடிமையாக இருக்கணும். கர்த்தருடைய வசனத்துக்கு தான் நம்ம அடிமையாக இருக்கணும். பரிசுத்த ஆவியானவருக்கு தான் அடிமையாக இருக்கணும். வேறு எந்த காரியத்துக்கு என்னவா இருக்கக்கூடாது? அடிமையாக இருக்கக்கூடாது. வேறு எந்த மனுஷர்களுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? அடிமைப்பட்டு விடக்கூடாது. எந்த பழக்க வழக்கத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? அடிமைப்பட்டு விடக்கூடாது. இந்த அடிமைத்தனம் எப்படி வருகிறது? அதை நம்ம கவனிக்கணும். எப்படி அடிமைத்தனம் வருகிறது நம்ம வாழ்க்கையில்? இந்த அடிமைத்தனத்தை யார் கொண்டு வருகிறா அப்படி சொன்னால், ஒரு வசனம் சொல்லுதில்ல, இதை ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழினா, அளவுக்கு மிஞ்சினால், சூப்பராக சொல்கிறீங்க, வசனத்தை விட அழகாக சொல்கிறீங்க. அளவுக்கு மிஞ்சினால் என்னது? அமிர்தமும் நஞ்சா மாறிடுமா. அமிர்தம், அந்த அமிர்தம் கூட, அதனால தான் பஞ்சாமிர்தம்ன்றாங்க. என்னது? வேற என்ன அமிர்தம் இருக்கு? நமக்கு தெரிஞ்சது பஞ்சாமிர்தம் மட்டும்தான். இந்த அமிர்தம் அது என்ன ஆகுமா? அது அமிர்தம் தான், நல்லது தான். ஆனால் அதுவே அளவுக்கு மிஞ்சும் போது அது நஞ்சாய் மாறி விடுகிறதா. அது எப்படிங்க அமிர்தம் நஞ்சா மாறுது? அமிர்தம் தான், நல்ல உணவு பொருள் தான். ஆனால் அதுவே அன்லிமிட்டடாக போகும்போது அது நஞ்சாய் மாறி விடுகிறது. சொல்கிறாங்கல்ல, அன்புக்கு நான் அடிமைன்னு. அன்பு தான், அந்த அன்பு அதிகமாகிடுச்சுன்னா அதுவே என்ன ஆகிடும்? நஞ்சாய் மாறிவிடும். அங்கே தான் நீ அடிமைப்பட்டு போகிற. ஒருத்தவங்க மேலே நீ அதிகமாக அன்பு வைக்க ஆரம்பிச்சிட்டுனா அங்கே என்ன ஆகிடுற? நீ அடிமைப்பட்டுற. அதுதான் அன்புக்கு நான் அடிமை. அப்போ அன்லிமிட்டடாக போக விடக்கூடாது. அளவுக்கு மிஞ்ச விடக்கூடாது. அளவுக்கு நீ மிஞ்சிட்டுனா
அதில் வர்றதுக்கு ஆள் ரெடியாக இருக்கிறான். யார்? பிசாசு இருக்கான். அளவுக்கு உட்பட்டே நீ இருக்கிற வரைக்கும் தான் அவனால் உள்ளே வர முடியாது. அந்த அளவை நீ தாண்டிட்டுனா அவன் நஞ்ச கலக்க உள்ளே வந்துடுவான். ஒரு மனிதர்கள் மேலே நீங்கள் வைக்கிற அன்பு அளவுக்கு மிஞ்சிடுச்சுன்னா அந்த அன்பு யாருடைய அன்புன்னா அது பிசாசு கொண்டு வர அன்பு. சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த அன்பு நம்ம யாரும் தப்பான மனுஷர்கள் மேலே தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த அன்பு தகப்பன் மேலே வைக்கலாம், அந்த அன்பு தாய் மேலே வைக்கலாம், அந்த அன்பு கணவன் மேலே வைக்கலாம், அந்த அன்பு மனைவி மேலே வைக்கலாம், அந்த அன்பு பிள்ளைகள் மேலே வைக்கலாம், அந்த அன்பு நம்ம குடும்பத்தில் யாரோ உறவினர்கள் மேலே வைக்கலாம். இந்த அன்பு அதிகமாகுதுன்னா நீ உஷாராக இருந்துக்க வேண்டியதுதான். அதுக்குள்ளே அடுத்தது யார் வருவா? பிசாசு வருவான். நீ என்ன நினச்சின்னு இருப்ப? அன்பு தானே, இதில் என்ன பாவம் அப்படின்னு நினச்சின்னு இருப்ப. அந்த அன்பு அளவு தாண்டிடுச்சுன்னா அந்த அன்பு அடுத்தது யார் உள்ளே வந்துடுவா? அந்த அன்புக்குள்ளே பிசாசு வந்துடுவான். இப்போ அந்த அன்பு என்ன ஆகிடும்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும். இன்க்ரீஸ் ஆகிட்டு அளவுக்கு மீறி அன்பு காட்ட போயிடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க இல்லைன்னா என்னால் இருக்க முடியாதுங்க, அவங்கன்னா எனக்கு ரொம்ப உயிருங்க, அந்த கண்டிஷனுக்கு போயிடுவேன். அவங்கள விட்டு பிரிஞ்சு உன்னால் இருக்க முடியாது, அவங்கள விட்டு பேசாமல் உன்னால் இருக்க முடியாது. அல்லேலூயா. அவங்கள விட்டு உன்னால் பேசாமல் இருக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த அன்புக்குள்ளே யார் வந்துட்டா? பிசாசு வந்துட்டா. இப்போ அந்த அன்புல நீ என்னவாயிட்ட? அடிமைப்பட்டு விட்ட. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. அன்பு அதிகமாயிடுச்சுன்னா அந்த அன்பு யாருடையது? யாருடைய அன்பு அது? பிசாசு அன்பு. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற அன்பு அதிகமாயிடுச்சுன்னா அந்த அன்பு யாருடைய அன்பு? பிசாசுடைய அன்பு. உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் மேலே நீங்கள் அதிக அன்பு வைக்கிறீங்களா? அந்த அன்பு யாருது? அது லிமிட்டாக இருக்கிற வரைக்கும் அது உங்கள் அன்பு. லிமிட்டை தாண்டிடுச்சுன்னா அது யாருடைய அன்பு? பிசாசுனுடைய அன்பு. புரியுதா? அதிகமாக கவலைப்படுறீங்களா? லிமிட்டாக கவலைப்பட்டீங்கன்னா அது உங்கள் கவலை. அந்த லிமிட்டை தாண்டி நீங்கள் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டீங்க, அது யாருடைய கவலை? பிசாசு கவலை. அல்லேலூயா. நீங்கள் நினச்சின்னு இருப்பீங்க நம்ம தான் கவலைப்பட்டுன்னுக்கிறோம், நம்ம தான் கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறோன்னு. அது உங்கள் கவலை கிடையாது. அந்த கவலை யார் கொண்டு வந்தது? பிசாசு கவலை. அந்த கவலை அவன் கொண்டு வந்துட்டானா அதுலேருந்து உங்களால் வெளியே வர முடியாது. அதுதான் அளவுக்கு மிஞ்சின கவலை. அளவுக்கு மிஞ்சின எந்த ஒரு விஷயத்தையும் யார் கொண்டு வர்றது? பிசாசு கொண்டு வரான். எப்படி கொண்டு வரான்னா ஓன் போக்கிலேயே கொண்டு வருவான், ஓன் வழியிலே கொண்டு வருவான். நீ என்ன நினச்சிருப்ப? நம்ம தான் கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறோம், நம்ம தான் பிள்ளைகள் மேலே கவலை வச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம தான் குடும்பத்து மேலே கவலை வச்சுட்டு இருக்கிறோம், நாம தான் இந்த விஷயம் நடக்கலைன்னு சொல்லி ஒரே கவலையாக இருக்கிறோம், நாம தான் இந்த பிரச்சனை இன்னும் மாறலைன்னு கவலையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீ கவலைப்பட்டு 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 அந்த கவலை யாருடைய கவலையாக மாறிடும்? சாத்தானுடைய கவலையாக மாறிடும். அல்லேலூயா. அப்போ உன் கவலைப்படுற விஷயத்தில் கூட நீ லிமிட்டாக கவலைப்பட்டால் அது உன்னுடைய கவலை. லிமிட்டை தாண்டி நீ கவலைப்பட ஆரம்பிச்சுன்னா யாருடைய கவலை? சாத்தானுடைய கவலை. அல்லேலூயா. அழுவுறல்ல, ஒருத்தவங்க செத்துட்டாங்கன்னா அழுவுறோம்ல, லிமிட்டாக அழுவுறன்னா அது உன்னுடைய அழுகை. அந்த லிமிட்டை தாண்டி அன்லிமிட்டடில் போனால் அது யாருடைய அழுகது? பிசாசு கொண்டு வந்த அன்பு. அவங்களுடைய இழப்பை தாங்க முடியாமல், அவங்களுடைய பிரிவை தாங்க முடியாமல், அவங்களுடைய மரணத்தை தாங்க முடியாமல், ஏதோ ஒன்று இழப்புக்காகவோ பிரிவுக்காகவோ மரணத்துக்காகவோ பிரிஞ்சு ஏதோ ஒரு காரியத்துக்காக அப்படியே நினச்சி 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 நீ அழுதுகிட்டே இருக்கிறன்னா அது உன்னுடைய அழுகை இல்லை, அது யாருடைய அழுகை? சாத்தான் கொண்டு வந்துட்டு அழுகு. அதுக்கு நீ இப்போ அடிமை ஆகிட்ட. இப்போ எத்தனை பேர் உன்னை ஆறுதல் படுத்தினாலும் அந்த அழுகையிலேருந்து உன்னால் என்ன பண்ண முடியல? வெளியில் வர முடியல. எத்தனை பேர் உனக்கு புத்திமதி சொன்னாலும் அந்த கவலையை உன்னால் என்ன பண்ண முடியல? விட முடியல. எத்தனை பேர் உனக்கு தேறுதல் சொன்னாலும் ஆறுதல் சொன்னாலும் உனக்கு என்ன நல்வார்த்தையை சொல்லி உன்னை தேற்ற நினைச்சாலும் கூட அவங்களால உன்னை ஒன்றும் அதுலேருந்து வெளியில் கொண்டு வர முடியல, நீயும் அதுலேருந்து வெளியில் வர முடியலன்னா அது யாருடையது? சாத்தானுடையது. அல்லேலூயா. ஒருத்தவங்க மேலே அன்பு அதிகமாக போயிடுச்சுனாலும் அந்த அன்பு யாருடைய அன்பு? சாத்தானுடைய அன்பு. அதனால தான் அப்படிப்பட்டவங்கள அந்த குடும்பத்தில் என்ன செஞ்சிருவாங்கன்னா இழந்துருவாங்க. என்னது? இழந்துருவாங்க. பிள்ளைகள் மேலே அதிக அன்பு வச்சுருப்பாங்க, புருஷன் மேலே அதிக அன்பு வச்சுருப்பாங்க,
சில பேர் புருஷனுடைய மரணத்தை தாங்கி கொள்ள முடியாமல் புருஷனை நினச்சி 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 அழுது கடைசியில் இவங்களும் செத்து போயிடுவாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டால், உள்ள பிசாசு உள்ளே கொண்டு வந்துடுவா. அந்த லிமிட்டாக இருக்கிற வரைக்கும் தான் அது இயற்கையானது, அது உன்னுடையது, அது யதார்த்தமானது. அந்த லிமிட்டை தாண்டிடுச்சுன்னு சொன்னால் எல்லாரும் சொல்லுவாங்க, சரி ஆனது ஆகட்டும் விடு, போனது போட்டு விடு, கொஞ்சம் பார்த்துக்க, உடம்புக்கு எடுத்துக்க அப்படி சொன்னாலும் கூட அவங்கள தேற்ற முடியாமல் அவங்க மறுபடியும் மறுபடியும் அதே கவலையில் இருக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த கவலை யாருடைய கவலை? அல்லேலூயா, அது சாத்தான் கொண்டு வந்திருக்கிற கவலை. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை அன்லிமிட்டடாக செய்கிறியோ, எந்த விஷயத்தை அளவுக்கு மீறி செய்கிறியோ, எந்த விஷயத்தை ஒரு லெவலில் தாண்டி நீ செய்ய ஆரம்பிக்கிறியோ, அதுக்கு நீ என்ன ஆகிட்ட? அடிமையாயிட்ட. அதை கொண்டு வந்தது யாருன்னு கேட்டால் பிசாசு. அல்லேலூயா. அது படிப்பாக இருந்தாலும் சரி, எத்தனையோ பேர் படித்து 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 மென்டலானதை பார்க்குறோமா இல்லையா? படித்து படித்து பைத்தியக்காரங்களானதை பார்க்குறோமா இல்லையா? காரணம் என்னன்னு கேட்டால், அது இயற்கையாக படிக்கிற வரைக்கும் தான் அவங்களுடைய படிப்பு. அதை அந்த லிமிட்டை தாண்டி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த படிப்புனாலவே அவங்க என்ன செஞ்சிடறாங்க? பைத்தியமாக மாறி விடுகிறார்கள், மென்டல் பாதிக்கப்பட்டு விடுகிறார்கள். ஆகினால எந்த ஒரு செயலுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் லிமிட்டை தாண்டியாச்சுன்னா, அமிர்தம் கூட அமிர்தம் தான், அதுவே என்னவா மாறுது? நஞ்சாய் மாறுகிறது. அப்போ எந்த விஷயத்தை நீ லிமிட்டை தாண்டி செய்யறனா, அந்த லிமிட்டை எப்போ நீ தாண்டன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான் பிசாசு. அது அந்த லிமிட்டை, அந்த கோட்டை எப்போ நீ தாண்டி வர அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டான்டா நம்ம சைடில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் உள்ள என்ட்ரு ஆகிடுவான். அதுக்கப்புறம் நீ என்ன கவலைப்படுறது, நான் காட்டுறேன் பாரு உனக்கு கவலை வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவலை என்ன செய்வான்னா நிறைய கொண்டு வந்து வச்சிருவான். நீ என்ன அன்பு காட்டுறது, நான் கொடுக்குறேன் பாரு அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்பை நிறைய வச்சிருவான். அதுக்கப்புறம் அந்த அன்பை உன்னால் என்ன பண்ண முடியாது? விட்டு விலகவே முடியாது. நாமெல்லாம் எதுக்கு உஷாராக இருப்போம்? பாவம் தான், பாவத்துக்கு மட்டும் தான் உஷாராக இருப்போம். பாவத்துக்கும் தீமைக்கும் கர்த்தருக்கு விரோதமான காரியத்துக்கு தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். ஆனால் அன்புக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறோமா? கவலைப்படுறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறோமா? குடும்பத்தை நினச்சி கவலை 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 கவலை, வாழ்க்கையை நினச்சி கவலை கவலை, சூழ்நிலை நினச்சி கவலைப்பட்டு 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 அப்படியே மைண்டு டிஸ்டர்ப் ஆகி மன உளைச்சல் ஆகி அப்படியே தற்கொலை பண்ணிக்கிறாங்க. காரணம் இது எதில் கொண்டு போய் நிறுத்தோம்? தற்கொலையில் போய் கொண்டு நிறுத்தோம், வீணான காரியத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறோம். அதனால தான் சொல்கிறாரு, நான் எதையும் லிமிட்டை தாண்டி என்ன பண்ண மாட்டேன், அனுபவிக்க மாட்டேன். அப்படி அனுபவிச்சுனா என்ன ஆகிடும்? அதுக்கு நான் அடிமைப்பட்டுடுவேன். அது இந்த அடிமைத்தனத்தை யார் கொண்டு வர்றதுன்னா சாத்தான் கொண்டு வருகிறான். அடிமைத்தனம் எங்கேருந்து வரும்? பிசாசுகிட்ட இருந்து கொண்டு வரும். அதனால தான் மரியாள் அம்மா சொன்னாங்க, லூக்கா 1:37 படிங்க. லூக்கா புஸ்தகம் 1 அதிகாரம் 37வது வசனத்தை. மரியாள் அம்மா இப்படி சொன்னாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. லூக்கா 1:37 இருக்கா இல்லையா? 38 சாரி 38ல் அதற்கு மரியாள், இதோ நான் என்னவா இருக்கிறேன்? ஆண்டவருக்கு அடிமையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறாங்க. நான் யாருக்கு தான் அடிமையாக இருக்கணும்? இந்த உலகத்தில் நீ யாருக்கு மட்டும்தான் அன்லிமிட்டடாக செயல்படலாம்னா கர்த்தருக்கு மட்டும்தான் நீ அன்லிமிட்டடில் போகலாம். வேறு எதில் நீ அன்லிமிட்டடில் போனாலும் அதுவே உனக்கு என்ன ஆகிடும்? பிரச்சனையை கொண்டு வந்துடும். ஏன் அப்படின்னா அது யாருடைய காரியமாக இருக்கிறது? சாத்தானுடைய காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஹோட்டலில் சில ஹோட்டலில் சொல்கிறாங்க அன்லிமிட்டட் மீல்ஸ் அப்படின்றாங்க. அன்லிமிட்டட் மீல்ஸ் தான்றதுக்காக போட 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 சாப்பிட்டுனே இருக்கலாமா? சொல்லுங்க பார்க்கணும். நாங்கள் ஒரு பிரியாணி கடைக்கு போனோம், அன்லிமிட்டட் பிரியாணின்ட்டாங்க. என்ன பிரியாணி? அதாவது ஒயிட் ரைஸ் தான் அன்லிமிட்டடில் பார்த்துக்கிறோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க? அன்லிமிட்டட் பிரியாணி, பிரியாணி எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டாங்க. அப்படின்றதுக்காக நாங்கள் எவ்வளோ சாப்பிட முடியுது? கொஞ்சம் தான் சாப்பிட முடியுது. அடடா, இந்த மாதிரி ஆஃபரை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவங்க பிரியாணியை போட 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 சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகிடும்? அது நல்லா இருக்குமா? அது தகுதியாக இருக்குமா?
அப்போ அன்லிமிட்டடுன்னு இருந்தாலே அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, அனுபவிக்க ஆசைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த லிமிட்டை தாண்டக்கூடாது. அவங்க அன்லிமிட்டடில் கொடுப்பாங்க, ஆனால் நம்ம எதோட இருந்துக்கணும், லிமிட்டோட இருந்து. பிசாசு அன்லிமிட்டடை கொண்டு வருவான், ஆனால் நம்ம என்னவா இருந்துக்கணும், லிமிட்டாக இருந்துக்கணும், லிமிட்டாக சாப்பிட்டுக்கணும். சில வாலிப பிள்ளைங்களாம் நீங்கள் பாருங்களேன், ஓவராக மேக்கப் பண்ணின்னு சுற்றும் பாருங்கள், லிமிட்டை தாண்டி. சாதாரணமாக ட்ரெஸ் பண்ணி சாதாரணமாக மேக்கப் பண்ணின்னு போகிறத விட்டுட்டு ஓவராக மேக்கப் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா அது யார் கொண்டுன்னு வர்றது, பிசாசு கொண்டுன்னு வரான். அது அலங்காரமாக இருக்காது, அது அகோரமாக மாறிடும். இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக அவர் சொல்கிற மாதிரிங்க, லைட்டாக பவுடர் அடித்தா எப்படி இருக்கும், முகத்துக்கு லைட்டாக பவுடர் அடித்தோம்னா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. லைட்டாக பவுடர் அடித்து கொஞ்சம் லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டோம்னா நல்லாயிருக்கும். நல்லா கை நிறைய ஒரு 1/4 கிலோ பவுடரை கொட்டி முகத்தை ஃபுல்லாக பூசினா என்ன ஆகிடும், நல்லா இருக்குமா, அகோரமாக மாறிடாது. அதுதான் லிமிட்டை தாண்டியாச்சுன்னா அது என்ன ஆகிடும், நல்லா இருக்காது, நம்மளுடைய அந்த தகுதியை கெடுத்து விடும். அதுபோல தான் எல்லா விஷயத்தையும், சாப்பாட்டு விஷயத்துலேருந்து தூங்குற விஷயத்துலேருந்து லிமிட்டை தாண்டி என்ன பண்ணக்கூடாது, தூங்கக்கூடாது. அது மட்டுமா, நாங்கள் தூங்குறதே இல்லை பாஸ்டர், நாங்கள் எப்பவுமே வேலை தான் செஞ்சுன்னுக்கிறோம். லிமிட்டை தாண்டிடுச்சுன்னா நீ அதுக்கு அடிமையாயிட்ட. எந்நேரமும் வேலை 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 வேலை, நீனா வேலைக்காரனா சொல்லுங்க பார்க்கும். வேலையே 24 ஹவர்ஸ் நீ செஞ்சுக்கிட்டதுன்னா அதுக்கு நீ என்ன ஆகிட்ட, அடிமை ஆகிட்டேன்னு அர்த்தம். அப்போ நீ வேலை செய்கிறதுக்கு கூட என்ன ஆகக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் எகிப்தில் என்ன செஞ்சான், ஆராதிக்க போக கூட விடாதபடிக்கு அவங்களை அடிமைப்படுத்தி வேலை வாங்கி கொண்டு வந்தான். அப்போ நீ வேலை, நாங்கள் எந்த பாவத்தையும் செய்ய மாட்டோங்க, நாங்கள் மற்றவங்க மாதிரி உட்காந்து தூங்க மாட்டோங்க, நாங்கள் மற்றவங்க மாதிரி உட்காந்து மற்ற காரியத்தை செய்ய மாட்டோம், நாங்கள் எப்பவுமே எங்கள் வேலை தாங்க செய்வேன்னா, அந்த வேலையே அன்லிமிட்டடாக தாண்டிடுச்சுன்னா அதுவே இப்போ ஒன்று சாத்தான் வேலை வாங்கி கொண்டு இருக்கிறான்னு அர்த்தம். ஒரு லிமிட்டாக வேலை வாங்கினா ஆண்டவர் அதனால தான் வச்சார், 6 நாளும் வேலை செய், 7வது நாள் எங்கே போ, ஆலயத்துக்கு போ, ஆண்டவரை ஆராதிக்க ஓய்வு நாள் ஆராதனை கடைபிடினாரு. நீ 7 நாளும் வேலை செஞ்சுக்கிட்டுனா இப்போ அந்த அது லிமிட்டை தாண்டிட்ட. இப்போ யார் கொண்டு வர்றது, ஆராதிக்கவே போகிற நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, பைபிள் படிக்க நேரம் இல்லை, கர்த்தரை தேட நேரம் இல்லை, எல்லாத்துக்கும் நேரம் இல்லை நேரம்னு சொல்லிட்டு மார்த்தாளை போல இரவும் பகலும் அநேக காரியங்களினால வேலை செஞ்சு கவலைப்பட்டு கலங்கி கொண்டு வேலையே கெதின்னு கிடந்தனா நீ லிமிட்டை தாண்டிட்டு இப்போ நீ எதுக்கு அடிமை ஆகிட்ட, வேலைக்கு அடிமை ஆகிட்ட. சாத்தான் உன்னை எந்த காரியத்தை நீ லிமிட்டை தாண்டி அதை வச்சு உன்னை என்ன செஞ்சிருவான், அடிமைத்தனத்தில் கொண்டு வந்துடுவான். நீ அதிகமாக சாப்பிட்றியா, அதில் ஒன்று அடிமைத்தனத்தில் கொண்டு வந்துடுவான். டீ குடிக்கிற விஷயம் அதே தான். எந்நேரமும் டீ 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 டீன்னு போயினே இருந்துச்சுன்னா நீ என்னத்துக்கு அடிமை ஆகிட்ட, டீக்கு அடிமை ஆகிட்ட. எந்நேரமும் சிகரெட்டு, ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட்டு, ஒரு நாளைக்கு எத்தனை பீடி அப்படின்னு அப்படி கட்டாக நீ குடிச்சிக்கிட்டே இருந்தனா, ஊதிக்கிட்டே இருந்தனா இப்போ நீ என்ன ஆகிட்ட, அதுக்கு அடிமை ஆகிட்ட. மதுபானம் பழக்கமும் அதுதான். எந்நேரமும் போதையிலே இருக்குன்னு நினச்சா நீ அதுக்கு அடிமை ஆகிட்டேன்னு அர்த்தம். லேலோயா. எந்நேரமும் ஒருத்தவங்க கூட ஃபோன் பேசிக்கினே இருக்குன்னா நீ இப்போ என்ன ஆகிட்ட, அதுக்கு அடிமை ஆகிட்ட. எந்நேரமும் ஃபோனை நோண்டிக்கினே இருக்குன்னு நினச்சினா இப்போ ஃபோனுக்கு என்ன ஆகிட்ட, அடிமை ஆகிட்டு. லிமிட்டோடு தான் எல்லாம் பண்ணிக்கணும், எல்லாம் லிமிட்டோடு தான் வச்சுக்கணும். அதை தாண்டிடுச்சுன்னா அடுத்து அதை கொண்டுன்னு போகிறது, அதை லென்த்தாக கொண்டுன்னு போகிறது யார் வந்துடுவா, பிசாசு கொண்டு வந்துடுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தவங்க கூட பேசுறியா, லிமிட்டோடு தான் இருக்கணும். அதை தாண்டிடுச்சுன்னா அடுத்தது அது யார் கொண்டு போயிடுவா, மணிக்கணக்கில் பேசுன்னு சொல்லி யார் கொண்டு வந்துடுவா, உள்ள சாத்தான் கொண்டு வந்துடுவா. நீ பாட்டில் பேசு 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 அப்படின்னு சொல்லிடுவான். ஆகினால எல்லா விஷயமும், தூங்குற விஷயத்துலேருந்து, டிவி பார்க்குற விஷயத்துலேருந்து, மொபைல் பார்க்குற விஷயத்துலேருந்து, வெளியில் ஊர் சுற்றுற விஷயத்துலேருந்து, பழகிற விஷயத்துலேருந்து, எல்லா விஷயம் ஒரு மனுஷன் கூட நீ பழகிறியா அது ஒரு லிமிட்டோடு தான் இருக்கணும். அந்த பழக்கம் அதிகமாகிடுச்சுன்னா நைட்டும் பார்க்கலாம் அவங்க கூட தான் இருக்கிறேன்னாக்கா, வீட்டை பக்கமே வர மாட்டேங்கிற அவங்க கூடவே தான் சுற்றுறேன்னா என்ன ஆயிடுச்சு, இப்போ உன்னை கூட்டிகிட்டு போகிறது யார், பிசாசு. ஆகினால லிமிட்டை தாண்டிடுச்சுன்னா அதுக்கு நீ அடிமைப்பட்டுடுவே. அந்த அடிமைத்தனத்தை யார் கொண்டு வர்றது, ஏன்னா இதிலிருந்து அவனுடைய எல்லை. லிமிட்டோடு இருக்கிற வரைக்கும் தான் அது உன்னுடைய எல்லை. அதுக்குள்ளவே நீ இருந்துக்கிட்டனா நீ வெளியில் வரலாம், போகலாம், வந்துக்கலாம், நீ எப்படி வேணாலும் உன்னை நீ சேஞ்ச் பண்ணிக்கலாம். லிமிட்டை தாண்டியாச்சுன்னா அதுக்கப்புறம் உன்னை நீயே நினைச்சாலும் என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் உன்னை சேஞ்ச் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்றது யாருக்கு தான், அந்த கண்ட்ரோல், அந்த அதிகாரம் யாருக்கு போயிடும், அவன் சாத்தானுக்கு போயிடும். அவன் மறுபடியும் உன்னை சேஞ்ச் பண்ணுவான்னு நினைக்கிற, உன்னை சேஞ்ச் பண்ண, உன்னை ரிலீவ் பண்ண விடவே மாட்டான். அதுக்கப்புறம் அவன் வச்சது தான் சட்டம்.
அதனால தான் நிறைய பேர் நிறைய பாவத்தில் மாட்டிக்கிட்டு என்னால் இந்த பாவத்தை விட முடியல, இந்த பழக்கத்தை விட முடியல, இந்த காரியத்திலேருந்து என்னால் வெளியில் வர முடியல. அல்லேலூயா. ஒரு நாள் நான் சர்ச்சில் இருந்தேன், மதிய நேரம், திருக்கோயிலூரில் சர்ச்சில் நான் மட்டும்தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் லுங்கியோட, ஒரு டிஷர்ட் போட்டு லுங்கியோட நல்லா வெயிலில் வேர்த்து விறுவிறுத்து போய் கதவை கேட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்காரு. நான் சர்ச்சை விட்டு வெளியில் வந்து, என்னங்க ஐயா, என்ன, யார், உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னு அவர் விசாரிக்கும் போது அந்த கேட்டை பிடிச்சினே அழுவுறாரு. அவர் எங்கேருந்து வருகிறாருன்னா பக்கத்தில் ஒயின் ஷாப்லேருந்து நேராக வர்றாரு. ஒயின் ஷாப்பில் நல்லா சரக்கு குடிச்சிட்டு கேட்டு கதவை தட்டுறாரு. வந்து என்ன தட்டுறாருன்னா, ஐயா எப்படியாவது எனக்கு ஜெபம் பண்ணி இதுலேருந்து என்னை வெளியில் கொண்டு வர பாருங்க, இதனால என் மனைவி சண்டை போட்டு போயிட்டா அவங்க வீட்டுக்கு, என்னை எப்படியாவது ஜெபம் பண்ணி என்னை எப்படியாவது இதுலேருந்து வெளியில் வர பாருங்க, நான் இதை விடணும்னு நினைக்கிறேன், என்னால் விட முடியல அப்படின்னு நல்லா ஃபுல் போதிலே சொல்கிறார். அப்போ நான் என்ன சொன்னேன், சரி போயிட்டு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வாங்க ஐயா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் வரல. அல்லேலூயா. காரணம், இப்போ அவர் வெளியில் வரணும்னு நினைக்கிறாரு, இதனால் குடும்பம் கெட்டு போயிடுச்சு, மனைவி கோச்சின்னு போயிட்டா வீட்டுக்குன்னு தெரியுது, ஆனால் என்ன பண்ண முடியல, அவரால் வர முடியல, வெளியில் வர முடியல. காரணம், லிமிட்டை தாண்டதுனால என்னவாயிட்டார், அதுக்கு அடிமையாய் மாறிவிட்டார். அதனால தான் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குதுன்றதுக்காக நான் எல்லாத்தையுமே நான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, நான் அனுபவிப்பேன், என்னைக்காக யார் அப்படின்னு அனுபவிச்சுட்டு இருந்தேன்னா அதுக்கு நீ என்னவாயிடுவேன், மாட்டிக்குவே. அதான் சொல்லணும். சிம்பிளாக சொல்லணும்னா என்ன ஆகிடுவேன், மாட்டிக்குவே. சில ஆட்களை விட்டு உன்னால் பிரிய முடியலைன்னா நீ அவங்ககிட்ட மாட்டிக்கினு அர்த்தம். சில மனுஷனை விட்டு, சில பழக்கத்தை விட்டு உன்னால் பிரிய முடியலன்னா அவங்ககிட்ட நீ அடிமையாயிட்டேன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவர்களை குமாரன் விடுதலையாக்கினால் மட்டுமே விடுதலை ஆவார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை கர்த்தரே விடுதலையாக்கினா மட்டும்தான் விடுதலை அடைய முடியும். மற்றபடி அவங்கள விடுதலை அடையிறது ரொம்ப அரிதா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் அனுபவிக்க அதிகாரம் இருந்தாலும் கூட என்ன செய்யக்கூடாது, அடிமைப்பட்டு விட கூடாது. அதில் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், ரொம்ப ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. அளவுக்கு மீறி கவலைப்படாதீங்க. குடும்பத்தை நினைச்சோ, பிள்ளைகளை நினைச்சோ, புருஷனை நினைச்சோ, வருங்காரியங்களை குறித்தோ, குடும்பத்தில் நடக்கிற சூழ்நிலை நினைச்சோ, நடக்கிற சில பிரச்சனைகளை நினச்சி அளவுக்கு மீறி கவலைப்படாதீங்க. உங்கள் கவலையோடு இருங்க, நீங்கள் படுகிற கவலையோடு நிறுத்தி கொள்ளுங்க. அளவுக்கு மீறி கவலைப்படுற மாதிரி போயிடாதீங்க. அது உங்களை கர்த்தரை விட்டு பிரிச்சிரும், உங்கள் வாழ்க்கையை அது வீணாக்கிடும். அளவுக்கு மீறி அழுவாதீங்க. யாரை நினச்சி எதுக்காகவும் அளவுக்கு மீறி என்ன செய்யக்கூடாது, அழக்கூடாது. அது உங்களை வீணாக்கிடும். அது சாத்தானுடைய அழுகை. அளவுக்கு மீறி ஒருத்தவங்க மேலே என்ன செய்யாதீங்க, அன்பு வைக்காதீங்க. அது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, புருஷனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, யார் மேலேயும், மற்ற உறவினர்கள் மேலேயோ, எங்கள் பாட்டினா எனக்கு ரொம்ப உயிருங்க, எங்கள் மாமான்னா எனக்கு உயிருங்க, எங்கள் சித்தின்னா எனக்கு உயிருங்க, எங்கள் அம்மான்னா எனக்கு உயிருங்க, எங்கள் அப்பான்னா எனக்கு உயிருங்க அப்படி சொல்லி அளவுக்கு மீறி யார் மேலே என்ன பண்ணாதீங்க, அன்பு வைக்காதீங்க. என் பிள்ளைன்னா எனக்கு ரொம்ப உயிருங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் மேலே அதிக அன்பு வைக்காதீங்க. நீங்கள் அதிகமாக எவ்வளவு அன்லிமிட்டடில் வேணாலும் போகலாம், அது தப்பாகவே ஆகாது. அது எங்கே மட்டும்தான், கர்த்தர்கிட்ட மட்டும்தான். இந்த பைபிளை நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிக்கலாம், அது தப்பாக ஆகாது. தப்பான இதில் போய் முடியாது. எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஜெபிக்கலாம், அது தப்பாக போகாது. எவ்வளோ வேணாலும் நீங்கள் கர்த்தரை நேசிக்கலாம், அது தப்பாக முடியாது. அதை தாண்டி இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் இதை செய்யலாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா அதில் நீங்கள் மாட்டிக்குவீங்க. அதில் அடிமைத்தனத்துக்குள்ளே சிக்கிட்டிங்கன்னா அதுவே உங்கள் வாழ்க்கையை அளவுக்கு மிஞ்சினால் அது அமிர்தமாக இருந்தால் கூட என்ன ஆகிடும், நஞ்சாய் மாறிவிடும். அல்லேலூயா. ஆகியனால எல்லாவற்றையும் அனுபவிக்க நினச்சி எதுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, அடிமைப்பட்டு விடக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நம்ம ஜெபிக்கலாம்.